அடுத்தபடியாக திருமதி ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை பேச மறுபடியும் அடிப்படையாக வரக்கூடிய சந்தேகம் ஒன்றே ஒன்று தான். 10 மாதம் நொந்து பெத்த குழந்தை மேலே ஒரு தாயார் இவ்வளவு அன்பு பாராட்டுறாங்க. 10 மாதம் நொந்து பெத்த தன்னுடைய தாய் மேலே மகள் இவ்வளவு அன்பு பாராட்டுறாங்க. ஆனால் இது எந்த சம்மந்தமுமே இல்லை. யாரோ பெத்த மகன்கிட்ட ஒரு பெண் வந்து அன்பு பாராட்டுறா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பெரிய விஷயம்தான். ஜெயகாந்தனுடைய அந்தரங்கம் புனிதமானது. நான் சொன்னேன் இல்லையா, சபையில் பல விஷயங்களை நம்மளால் பகிர்ந்துக்க முடியாது. அம்மா எவ்வளவு உயர்வு அப்படின்னு நம்ம எல்லார் முன்னாலேயும் சொல்லலாம். மகள் எவ்வளவு உயர்வு எவ்வளவு பேர் முன்னாலேயும் சொல்லலாம். ஆனால் மனைவி எவ்வளவு உயர்வு அப்படின்னு சொன்னால் த டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவோம். பனிக்கட்டி மிதந்து வரும்போது மேலே தெரிகிற இத்தனோடு சின்ன விஷயந்தான் 3/4 பங்கு கீழே மடிஞ்சு போயிருக்கும். அரை இருட்டில் எல்லாருமே பார்க்க அழகாத்தாங்க இருப்பாங்க. ஆனால் அம்பலத்துலேயும் அந்தரங்கத்துலேயும் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆணிவேராக இருக்கக்கூடிய என்னுடைய பெண், அவள் எனக்கு கொடுத்ததும் நான் அவளுக்கு கொடுத்ததும் அந்த செவருக்கு பின்னால் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சோகம் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சுகம் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப அழகாக அந்தரங்கம் புனிதமானது. பையனை தாத்தா பாட்டி எடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. முதல் பையன் வீட்டுக்கு வருவான். வந்தால் அப்பா பெரிய பேராசிரியராக இருக்கார். அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்பா யார் கூடயோ வேறு தொடர்பு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் தாங்கவே முடியாது. அப்பாவுடைய டேபிள் எல்லாம் குடஞ்சி பார்ப்பான், லெட்டர்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு ஃபோன் வரும். அதை பார்த்துட்டு அப்பா யார் கூட போகிறாருன்னு பார்க்கறதுக்காக போவான். யாரோ இன்னொரு கூட வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு பெண்ணோட. திரும்பி வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான். அம்மா என்ன கேட்பா தெரியுமா, என்ன தைரியம் இருந்தால் என் கணவனை நீ வேவு பார்ப்ப அப்படின்னு கேட்பாங்க அந்த அம்மா. எங்களுக்கு இடையில ஆயிரம் இருக்கும். உன்னுடைய தந்தையா நீ பார்க்கறது வேற, என் கணவனை நான் பார்க்கறது வேற. எங்களுடைய அந்தரங்கம் புனிதமானது. அதில் மகனுக்கு கூட அத்துமீறி உள்ளே நுழைய அவகாசம் கிடையாது. இப்போ நம்மளால ஏற்றுக்க முடியாது. 30 வருடங்களுக்கு முன்னாலேயே எழுதிட்டு போனது. லாசாராமாமிரதத்துடைய பார்க்கடல் அப்படின்னு ஒரு கதை. இந்த பார்க்கடலுடைய வினோதம் என்ன தெரியுமா, ஆலகால விஷமும் அங்கிருந்து தான் வரும், அமிழ்தமும் அங்கிருந்து தான் வரும். ஒரு கடிதம் மாதிரி அந்த கதை. ரொம்ப அழகாக அந்த வீட்டுக்கு கடைசியாக வந்திருக்கக்கூடிய மருமகள் எழுதுவா, கணவன் தலை தீபாவளிக்கு வரல, எங்கேயோ கேம்புக்கு போயிட்டான். எழுதும்போது அவர் சொல்ல, உங்களை மாதிரி கணவன் இருந்தால் தானே எங்களை மாதிரி மருமகள்லாம் பேர் எடுக்காமல் போக முடியும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்து, இந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அம்மா எவ்வளோ பழுத்த பழமாக இருக்காங்க, அப்பா எவ்வளோ பெருசாக இருக்காரு, உங்கள் 2 பேருக்கும் உங்களுடைய கொள்ளுப்பாட்டி வேறு மேலே இருக்காங்க, உச்சி பிள்ளையார் மலையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டே வந்து கடைசியில் சொல்லுவாங்க, தீபாவளி அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி தான் உங்கள் அம்மா இந்த சோகத்தை தாங்கிட்டு சுற்றி சுற்றி வராங்களோ. உங்களுடைய 2வது அண்ணா ஒரு 10 வருஷம் முன்னால் தீபாவளி அப்போது ஒரு வெடி விபத்தில் பட்டாசு கடையில் அப்படி தூள் தூளாக செதறி போய் செத்து போயிட்டாராமே. அப்போது உங்கள் 2வது அண்ணிக்கு வயத்தில் 3 மாதம் குழந்தையா இருந்துதான். இந்த தடவை தீபாவளி அப்போ என்னாச்சு தெரியுமா, திடீர்னு ஓன்னு ஒரே சத்தம். நாங்கள்லாம் அடிச்சு கட்டிட்டு ஓடி போய் பார்த்தா அன்னிக்கு வெறி பிடிச்சிருச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, அன்னைக்கு வெறி பிடிச்சிருக்கு, அன்னைக்கு வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த 3 மாசமாக வயிற்றில் இருந்த குழந்தை இப்போ வளர்ந்து 10 வயசு பையனாக இருக்கான். அவனை பிடிச்சி அடின்னு அடித்து அந்த அம்மா சொல்கிறா, வயிற்றில் இருக்கும்போதே அப்பனை கொண்டு போயிட்ட அப்படின்னு அடிச்சுட்டு அந்த குழந்தை ஓடி வந்து பாட்டி காலை கட்டிக்கிறான். இந்த கடிதம் எழுதக்கூடிய அந்த பெண் சொல்கிறா, நான் பயந்து போயிட்டேன், நாங்கள்லாம் விடன்னு நடுங்கிட்டு நின்னோம். அம்மா ஓடி போய் 2வது அண்ணியை கட்டி பிடிச்சிட்டு கேட்டாங்க, என்னடி ஆச்சு உனக்கு, நல்ல நாள் இன்னைக்கு தான் பொழுது பார்த்தியா, இன்னைக்கு தான் உனக்கு வெறி பிடிக்குமா, என் பையனை விட்டு கொடுத்துட்டு நான் சுற்றி வரல, கவலையே இல்லாமல் நான் சுற்றி வரல அப்படின்னு கேட்டபோது அந்த அண்ணி நிமிந்து பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு பையன் போனதும் எனக்கு புருஷன் போனதும் ஒன்றாயிடுமா. அந்தரங்கம் ரொம்ப புனிதமானதுங்க. அம்பலத்தில் அதை நம்மளால் அலச முடியாது. 2000 வருடங்களுக்கு முன்னால் நம்ம நாட்டில் எழுதி வச்ச சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி ரேவதி மேடம் தொடங்கும் போதே சொன்னாங்க, ஓடக்கூடிய தண்ணீரை இங்கே தான் பார்க்க முடியுது, அதனுடைய அழகை இங்கே தான் ரசிக்க முடியுது அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், இந்த மண்ணுக்கும் தண்ணீருக்கும் எப்பவுமே சொந்தம் உண்டு. ஆற்று நீராக இருந்தால் ஆற்றங்கரைக்கும் ஆற்று நீருக்கும் சொந்தம் உண்டு. கடல் நீராக இருந்தால் கடற்கரைக்கும் நீருக்கும் சொந்தம் உண்டு. சரி, குட்டையில் ஊர்ன நீராக இருந்தால் அந்த குட்டையினுடைய கரைக்கும் நீருக்கும் சொந்தம் உண்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நீருக்கும் நிலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. மற்ற எல்லாமே கரையை வந்து தொட்டு போகக்கூடிய நீர் எல்லாமே எப்படி அப்படின்னா இந்த தொப்புள் கொடியில் வந்து அந்த பந்தம் மாதிரி தான். அம்மாவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் இந்த அருமையான பந்தம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரொம்ப அழகாக அந்த தலைவன் கேட்பான், உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் யாருன்னு தெரியாது, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் யாருன்னு தெரியாது, உன் உறவினர் யார் என் உறவினர் யாருன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு அடுத்தது உனக்கும் எனக்கும் சம்பவித்த விஷயத்துக்கு அப்புறம் ஒன்றையும் என்னையும் பிரிக்க முடியாது. எல்லா திருமணங்கள்லையும் மறுபடியும் சொல்லுவோம், செம்புல பெயல் நீர் போல, செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, கடல் நீர் தாராளமாக சொல்லிட்டு போயிருக்கலாம், குட்டை நீர் சொல்லியிருக்கலாம், ஓடு நீர் சொல்லியிருக்கலாம், ஆற்று நீர் சொல்லியிருக்கலாம், குண்டு நீர் சொல்லியிருக்கலாம், எல்லா நீரும் ஒன்றா வந்து சேரக்கூடிய முன்னீர் சொல்லியிருக்கலாம். செம்புலமும் பெயல் நீரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன அப்படின்னா, புலம் அப்படின்னா உழுது பண்படுத்தப்பட்டு தயாராக விளைச்சலுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய நிலம். இந்த பெய்கிற மழை வந்து நிலத்துல விழுற வரைக்கும் மழைக்கு தெரியாத நிலம் இருக்கிற விஷயம், நிலத்தை வந்து தீண்டுற வரைக்கும் நிலத்துக்கு தெரியாது இந்த மழை வந்த விஷயமும். ஆக இந்த நிலமும் மழையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. அது வெளியில பெருமையா சொல்லிக்காது. ஆனா இந்த ஒரு பந்தம் மட்டும்தான் உலகத்துல மிக நிச்சயமாக, மிக நிதர்சனமாக இருக்கக்கூடிய பந்தம். ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகா டெஸ்டிமோனாவை சொல்வாரு. ஒத்தல்லோ யாரு? கேப்டன். டெஸ்டிமோனா யாரு? கேப்டன்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்வார். இன்னார் விட்டது அப்படின்னு சொல்லி. அந்தரங்கத்தில் பார்த்தாலும் சரி, அம்பலத்தில் பார்த்தாலும் சரி, எக்ஸும் ஒய்யும் சேரும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கை. நம்ம மறுபடியும் என்னவா பார்க்குறோம்? மரத்தை சுற்றி ஓடுறதுக்கும் படுக்கையை பகிர்ந்து கொள்றதுக்காகவும் மட்டும் பார்க்குறோம் அல்ல. வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும் பொழுது ரத்தம் சுண்டி போனதுக்கப்புறம், கை கால் உடஞ்சி போனதுக்கப்புறம், மனசு நலிந்து போனதுக்கப்புறம், மகள் இன்னொருவனுடைய மனைவி ஆனதுக்கப்புறம், தாயாரும் ஒரு தூரம் வந்து விலகி போனதுக்கப்புறம், அன்னையாக மகளாக எல்லாமுமாக ஒரு பெண் நிற்கும் பொழுது தான் அவ உண்மையாகவே போற்றப்படக்கூடிய ஒரு தன்மை. பப்ளிக்காக அம்பலத்தில் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாக்கிட்டா கூட அந்தரங்கத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆணோடு துணை நிற்கக்கூடிய இந்த பெண் தான் எப்பொழுதும் போற்றப்படுவாள், போற்றப்பட்டு கொண்டிருக்கிறாள்.